தேர்தலில் தனியாக போட்டியிட தயாரா என முதல்வர் ஜெயலலிதா விடுத்த சவாலை அடுத்து தேமுதிக அதிமுகவினர் இடையே சட்டசபையில் கடும் மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தேமுதிகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் பேசிய தேமுதிக உறுப்பினர் சந்திரகுமார், உள்ளாட்சித் தேர்தலுக்கு பிறகே பால் விலை, பஸ் கட்டணம் போன்றவை உயர்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதல்வர் ஜெயலலிதா, விலை உயர்வுக்கு பின்னர் நடைபெறவுள்ள சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் தாங்கள் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் தேமுதிக அதற்கு தயாரா என்றும் சவால் விடுத்தார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது வியப்புக்குரியது இல்லை என்றார். இதனால் தேர்தல் தோல்வி விஜயகாந்த் ஒப்புக்கொண்டதாக முதல்வர் கூறினார். இதைத் தொடர்ந்து தேமுதிக அதிமுகவினருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அமளி ஏற்படவே தேமுதிகவினரை இருக்கையில் அமரும்படி சபாநாயகர் ஜெயக்குமார் கூறினார். ஆனால் அமளி தொடர்ந்ததால் தேமுதிகவினரை வெளியேற்றும்படி சபை காவலருக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். இதையடுத்து விஜயகாந்த் உள்ளிட்ட தேமுதிகவினர் சபையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். பின்னர் நிருபர்களை சந்தித்த விஜயகாந்த், சட்டசபையில் பேசுவதற்கு தங்களுக்கு அனுமதி அளிப்பதில்லை என்றும், கவர்னர் ஆட்சியின் கீழ் தேர்தல் நடந்தால் ஜெயலலிதாவின் சவாலை ஏற்க தயார் என்றும் கூறினார். 6 மாசத்துல தேர்தல் 1 வருஷம் சும்மா இருங்க. கவர்னர் ஆட்சி வரட்டும், நின்று பாருங்க தேர்தல், அப்ப சந்திப்போம். திறன் யாருக்கு திறன் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு பேசுறாங்களே ஜெயலலிதா, அன்னைக்கு பேசுற திறன் இருக்கா இல்லையான்னு அதைத்தான் இந்த விஜயகாந்த் சொல்றேன். அதை கூட அவங்க பேச விட மாட்டேங்கிறாங்க. திறன் இருக்கா இல்லையாங்கிற 1 வருஷம் கழிச்சு வர சொல்லுங்க. 6 மாசம் பிடிச்சு கவர்னர் ஆட்சி வரட்டும். எம்பி தேர்தலில் கூட கவர்னர் ஆட்சியோட சங்கரங்கள்ல கூட கவர்னர் ஆட்சி வந்தாலும் சந்திக்க முடியும். இல்லாட்டி உங்க அராஜகம் வளரத்தானே செய்யும். இதனிடையே சட்டசபையில் தொடர்ந்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா, தங்களுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டதால் தான் தேமுதிக 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாகவும், இனிமேல் அவர்களுக்கு இறங்குமுகம்தான் என்றும் கூறினார்.